பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து ஒரு முறை, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லுவார். நீங்க இதுக்கப்புறம் பேதுருவனுடைய வாழ்க்கையை அப்போஸ்தலர் புஸ்தகத்துல வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் அவருடைய நிருபங்கள் 1 பேதுரு 2 பேதுரு இதுகளை கூட நம்ம தேடி எடுத்து வாசிச்சோம் அப்படின்னா, பேதுரு எங்கேயாவது சபையை கட்டினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த ஒரு சின்ன பில்டிங்கை கூட கட்டவே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாக்குத்தத்தம், அவர் சொன்ன அந்த ப்ராமிஸ் ஏன் நடக்கல? அப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் முதல் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஒரு பிரசங்கத்தை பண்றாரு. அந்த பிரசங்கத்தை கேட்ட யூதர்கள் எல்லாரும் தங்க மனசாட்சியில குத்தப்பட்டு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டா சரண்டர் ஆவாங்க. எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சபையாக சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்மளால வாசிக்க முடியும். இதை தொடர்ந்து இன்னொரு அற்புதத்தையும் அவர் சாலமோன் தேவாலயத்தில் செய்யும்போது, அப்போ ஒரு 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையாராக சேர்த்து கொள்ளப்படுவாங்க. கிட்டத்தட்ட 8000 பேர் அல்லது அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். அப்போ இவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு சபையை கட்டினாங்களான்னு கேட்டிங்கன்னா, சபையை கட்டல. பட் அவங்க எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. எங்கே இருந்தாங்கன்னா, தேவாலயத்தில் அனுதினமும் கூடி வந்தாங்க. அப்போ அவங்க கூடி வரும்போது அவங்களுக்கு இருந்த சொத்து, நிலங்கள், பல்வேறு விதமான பொருட்கள் இதையெல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. அந்த பணத்தை வச்சு தினம் அந்த சபையினுடைய தேவைகள், அவங்களுடைய சாப்பாடு, மற்ற சில தேவைகள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பூர்த்தி பண்ணியிருக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் கொஞ்ச நாள் கழிச்சு சபைக்கு பிரச்சனை வருது, எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. ஏன் பேதுரு ஒரு சின்ன சபையை கூட கட்டலை, ஒரு சின்ன வீட்டு அளவுக்கு கூட ஒரு சபையை கட்டலை அப்படின்னா, சபை அப்படிங்கிறது ஒரு கட்டடம் கிடையாது. ஒரு பெரிய கட்டடத்தை கட்டிட்டு அங்கே நிறைய சேரு, அப்புறம் ஒரு புல்பீட்டு, ஒரு ஸ்டேஜ், அதுக்கு பின்னாடி டெக்கரேஷன் இதெல்லாம் செஞ்சுட்டு மைக்கு வச்சோ, அல்லது அந்த காலத்தில் மைக்கெல்லாம் இல்லை, அவங்க சிம்பிளாக நின்றுட்டோ, ஸ்டேஜில் நின்றுட்டோ கத்துறதோ, இது ஒரு சபை அமைப்பு கிடையாது. சபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஸ்தேவானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். ஏன்னா யூதர்கள் அவங்களுடைய தேவாலயத்தை குறித்து பயங்கர பக்தி வைராக்கியமாக இருந்தாங்க. அந்த தேவாலயத்திலேருந்து நிறைய பேர் யூத மார்க்கத்தை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பேதுரு கூடியிருந்த அந்த இடத்துக்கு போகிறது இந்த யூதர்களுக்கு பிடிக்காதனால இவங்களை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி பிரதான ஆசாரியன் கிட்ட லெட்டரை வாங்கி பவுல் மூலமா எல்லா இடமும் அடிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி கட்டடங்கள் தேவனுடைய ஆலயம் கிடையாதுன்னு சொல்லி ஸ்தேவானே தன்னுடைய பிரசங்கத்துல அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா சொல்லுவார். மனுஷனுடைய கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசமா இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னதை ஸ்தேவானந்தத்தில் ஹைலைட் பண்ணி காட்டுவார். இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுனால தான் அங்கிருந்த பிரதான ஆசாரியர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்து அவனை கல்லடிச்சு கொல்லிடுவாங்க. இதே விஷயத்த பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார் கொரிந்தியர்ல. என்ன அப்படின்னா, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய பிளஸிங் பாருங்க. கல்லையும் மண்ணையும் வச்சு ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி ஒரு சபைன்னு சொல்லி பேர் வச்சுட்டு அங்கே ஒரு 100 பேரையோ 200 பேரையோ 5000 பேரையோ ஒன்றா சேர்ந்து வர வச்சு அவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை போதிக்கிறோன்னு சொல்லி காணிக்கையை வாங்கிட்டு இப்படியெல்லாம் நம்ம செஞ்சால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தை பற்றி தெரியாத அநேக போதகர்கள் இன்னைக்கும் சரி அந்த காலத்துல இருந்தும் சரி இருந்திருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்களே ஆலயமா இருக்கிறீர்கள். ஓகே பிரதர், அப்போ சர்ச்சு வேண்டாமா? நாங்கள்லாம் எங்கே போய் கூடி ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது? நல்ல கேள்வி. வேதம் இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரோமர் புஸ்தகத்தில் எடுத்து வாசிச்சிங்க அப்படின்னா பவுல் அதில் சொல்லுவார், வீட்டிலே கூடி வரும் சபை அப்படின்னு ஒரு கான்செப்டை பவுல் அந்த இடத்துல சொல்கிறத நம்மளால் வாசிக்க முடியும். பவுல் ஒரு ஊருக்கு போகிறார் அப்படின்னா அங்கே பெரிய பில்டிங்கெல்லாம் கட்ட மாட்டார். யாரோ சிலர் பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு அவர் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களில் ஒரு வீட்டில் தேவனுடைய சபை ஆரம்பிக்கப்படும்.
அந்த சபை நாளாக நாளாக பெருகும்போது அந்த வீட்டுல இடம் கொள்ளாத அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த சபையை ரெண்டா பிரிச்சு வேற ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு புது மூப்பர் அதுக்கு உருவாகுவார். இப்படி மூப்பரை உருவாக்குறத பத்தி தீமோத்தேயுக்கே பவுல் தன்னுடைய லெட்டர்ல சொல்லுவார். ஒரு மூப்பர் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஆளை தான் நீ மூப்பரை ஆக்கணும் அப்படின்னு. அப்போ இரண்டாவது சபையும் திரும்ப ஒரு 10 பேர் 15 பேர் ஆயிட்டாங்கன்னா அதையும் பிரிச்சு மூணாவதா ஆக்கிடுவாங்க. இப்படி சபை வீடுகள்ல தான் பெருகணும் அப்படின்னு தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆனா பிற்காலங்கள்ல வந்த பண ஆசை பிடித்த போதகர்கள், வேதத்தை சரியா படிக்காத போதகர்கள், சபைனா பெரிய பில்டிங் கட்டணும், அங்க நிறைய பேரை ஒண்ணா சேர்க்கணும், ஒரு பாஸ்டருக்கு கீழே எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உண்டாக்கும் போது எல்லாருமே பாஸ்டருடைய வார்த்தைக்கு கீழே போயிடுறாங்க. பைபிளுடைய வார்த்தைக்கு கீழே போறது இல்லை. எது சொன்னாலும் பாஸ்டர் சொன்னாதான் நம்புவாங்களே தவிர்த்து பைபிளே சொன்னாலும் அதை நம்புறது இல்லை. அப்போ ஏன் பேதுரு மேல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை கட்டலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் கட்டடத்தை கட்டுறதையோ ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குறதையோ இயேசு கிறிஸ்து சபைன்னே சொல்லலை. நீ மனுஷனை சபையா கட்டணும் அப்படின்னு. அப்போ மனுஷர்கள் அநேகர், புறஜாதிகளா இருக்கலாம், யூதர்களா இருக்கலாம், இவங்க எல்லாரும் பேதுரு மூலமாக சபையாக தேவனுக்கு கட்டப்பட்டாங்க. தேவன் அதில் வாசம் பண்ணாரு. நிறைய இரத்த சாட்சிகளே அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இயேசுக்காக உயிரை கொடுத்தாங்க. இப்படித்தான் சபையானது கட்டப்பட வேண்டுமே தவிர்த்து அது இல்லாம நீங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டி 50,000 பேர் வருவாங்க, 1,00,000 பேர் வருவாங்க, நாங்க 100 ஏக்கர்ல சர்ச்சு கட்ட போறோம்னு சொல்றதெல்லாம் இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்லாத விஷயத்த இன்னைக்கு இருக்கிற போதகர்கள் பண ஆசை பிடித்த பேய் பாஸ்டர்ஸுங்க அப்படி பண்றாங்க. அதை நம்பாதீங்க, வேதத்தை நம்புங்க. வேதத்தை திரும்ப திரும்ப எடுத்து படிங்க. அது உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், அது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். மனுஷனை நம்பாதீங்க, வேதத்தை நம்புங்க.